1981 சட்டம் ஒரு இருட்டறை ரிலீஸ் ஆகி படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் வந்து பல பத்திரிகைகளுக்கு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சினிமா நிருபரா, சினிரமா, பிலிமாலயா, அப்புறம் சாவி, அப்புறம் தினமணி கதிர், பல பத்திரிகைகளுக்கு நான் வந்து ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவரை என்னுடைய டைரக்டர் S.A. சந்திரசேகரை இன்டர்வியூ பண்றதுக்காக நான் போறேன். அவருடைய வீடு ராம் தியேட்டர் பக்கத்துல உள்ள ரைட் சைட்ல வாவுசி தெரு லாஸ்ட்ல அவர் இருந்தாரு. அவரை போய் மீட் பண்ண. அப்ப போன் வசதி கிடையாது, எனக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது, போன் இல்லை. சாயங்காலம் ஒரு 4 மணி அவரை சந்திக்கும் போது அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் வந்து சோபா அவங்க காப்பி கொடுத்தாங்க. இன்டர்வியூ முடிஞ்சது. அப்ப வந்து நான் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கதை விஷயத்துல ஆர்வம் உள்ளவன், எனக்கு அந்த துறையில ரொம்ப நாட்டம். அது மட்டும் இல்ல, நான் இங்கிலீஷ் நாவல், என் கையில எப்போதுமே ஒரு இங்கிலீஷ் நாவல் இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் நாவல்லாம் படிப்பேன், நிறைய வந்து ஆங்கில படம் பார்ப்பேன். அதனுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டர்லாம் பத்தி அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சொன்னேன். அவர் வந்து என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. உடனே சரி அப்படியா, நீங்க என்கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க, கதை இலக்கால பங்கு பெறுங்க. நாளைக்கு நீங்க வந்து பிஎஸ் பிக்சர்ஸ் தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது சார், எங்க சார் இருக்குன்னு. நுங்கம்பாக்கம் லேக் வியூ ரோடுல அங்க வந்துருங்க. நீங்க ஒர்க் பண்ணும்போது நான் வந்து பணம்லாம் எதிர்பார்க்காதீங்க, பிகாஸ் யூ ஆர் அப்ரண்டிஸ், உங்களுக்கு எல்லாம் பணம் தர மாட்டேன் அப்படின்னாரு. ஓகே சார், அதை பத்தி பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் காலையில 9 to 10 அந்த பிஎஸ் பிக்சர்ஸுக்கு நான் போயிட்டேன். அங்க போய் காத்திருந்தா சார் வந்துட்டாரு. அப்ப அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தவன் ராஜேந்திரன் அவனும் இருந்தான். அப்ப வந்து கதையை அவரு என்கிட்ட சொன்னாரு. கதை சொல்லும் போது ஸ்கேட்டரிங் பாயிண்டா இருந்தது, அது கோர்வையா இல்லை. கதையோட நாட்டுன்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு புதுசா வர யாரா இருந்தாலும் கொல்லப்படுறாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. படத்துல ஹீரோ விஜயகாந்த், ஹீரோயினி சொப்னா, காமெடி வந்து கவுண்டமணி, ஆட்சி மனோரமா, வில்லன் வந்து சங்கரி முருகன், பீலி சிவன் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எதுக்கு எடுத்தாலும் யாரையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இதுல சொல்லும் போது நான் ஒரே நேரத்துல அந்த ஒரு நாள்ல 80% ஃபுல் கதையை நான் சொன்னேன் கோர்வையா. உதாரணமா காமெடி வந்து கவுண்டமணிக்கும் மனோரமாவுக்கும் மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை, குழந்தை இல்லாததுக்கு அவங்க வந்து ரொம்ப வேண்டுதல் பண்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆழம் அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும். இந்த அரச மரத்தை இருக்கிற கோயிலே போய் படுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க போய் அங்க போய் படுத்துருவாங்க. இப்ப கன்சீவாங்க. அப்புறமா காமெடி ட்ராக் அப்படி போயிட்டு இருக்கோம். அதை நல்லா டெவலப் பண்ணிருக்கலாம். டைரக்டர் சாருக்கு வந்து காமெடி வந்து அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவர் ஆக்ஷன் சைட்லயே இருப்பாரு. இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சாலும் அவருக்கு வந்து எப்பல நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு, மறுநாள் திரும்பவும் ஆபீஸ் போகும்போது ஒரு 200 ரூபாய்க்கு செக் கொடுத்தாரு. குரு, என்னோட நீங்க இருங்க, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, என்னோடய டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. சினிமால பல பேர் அந்த நேரத்துல அடி எடுத்து வச்சா காசு வாங்குறது கஷ்டம். ஆனா நான் அடி எடுத்து வச்ச உடனே எனக்கு 200 ரூபாய் கிடைச்சது. அவரோட டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு 5 நாள் இருக்கும். ராம் தியேட்டர்ல நைட்டு படம் பார்த்துட்டு ஒரு சைக்கிள்ல தான் போவேன் எப்போதும். ஒரு 9 மணிக்கு நான் வந்து வாவுசி தெரு வழியா வந்து சாமியாரம்பலத்தை கடந்து 7th Avenue போய் நான் சைதாப்பேட்டை போவேன். அந்த வழியா வரும்போது ஒரு மினி கூட்டம், ஒரு 5-6 பேரு. அது வந்து சந்திரசேகர் வீட்டு முன்னால ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து சந்திரசேகர் சாருடைய அம்மா வந்து அழுதுகிட்டு, என் பையனை விட்டுடுங்க, தயவு செய்து போங்க, நாளைக்கு வாங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அழுது கொஞ்சம் சென்டிமெண்டலா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க உள்ள கும்பலை பத்தி எனக்கு யாரும் தெரியாது. அப்புறம் நம்ம இருந்து என்ன செய்யு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் போயிட்டேன். அதன் பிறகு விவரம் தெரிஞ்சது என்னன்னா,
அங்க உள்ளவங்க எல்லாம் யாருன்னா ஒரு 4-5 பேர்ல ஒண்ணு ஆனந்த், அவன் வந்து அசோசியேட்டா டைரக்டர். அடுத்தது ரமேஷ்னு ஒருத்தவன், அவன் வந்து பிற்காலத்துல அவர்கிட்டயே அசிஸ்டண்டா சதர் செட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணா. அதன் பிறகு அவர் படம் பண்ணும்போது நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். என்ன மேட்டர்னா, ஆனந்த் வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கான் எச் எஸ் சந்திரசருக்கு. யார் மூலியமானா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீனிவாசன் மூலியமா. அந்த கதையை தான் அவர் வந்து டிஎஸ்சியில சொல்லி அந்த படம் தான் நெஞ்சிலே துருவிருந்தார். இது உண்மையான விஷயம். இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. கதை வந்து அவருதுங்கிறது எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் அந்த சுற்று உள்ளவர்களுக்கு. ஏன்னா கதையை வந்து சொன்னது ஆனந்த், அதை வந்து அவர் சுட்டுட்டாரு. அதன் பிறகு அந்த பின்னால உள்ள பல விஷயங்கள் பிறகு நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ரொம்ப நல்லவர், அதுல எந்த டவுட்டும் இல்லை. மாசம் 7ஆம் தேதி எனக்கு 200 ரூபா கொடுத்துருவாரு. ஒரு 2 வருஷம் பயணம் பண்ண. அதன் பிறகு என்ன நடந்தத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன்.